ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க விலாகை கன்டினியூ பண்ணலாம். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து மட்டன் 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து மட்டன் வந்து நம்ம வேகிறதுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா மட்டனுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு வேக விட்டுடலாம். மட்டனுக்கு பெஸ்ட்டு காம்போ சிக்கன் 65 தாங்க. அதில் நான் இன்றைக்கி சிக்கனை கழுவி வந்து அதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா சிக்கன் 65 மசாலா கொஞ்சம், அப்புறமா சிக்கன் 65க்கு தேவையான உப்பு, அப்புறமா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே 2 ஸ்பூன் கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து எதுக்குன்னா, தயிர் வந்து சிக்கனை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் தயிர் சேர்த்துருக்கேன் நான். கூடவே நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆஃப் லெமன் நான் புழிஞ்சு எடுத்திருக்கேன். லெமன் வந்து நீங்கள் வந்து பெரிய லெமனாக இருந்தால் 1/2 லெமன் போதும். சின்ன லெமனாக இருந்தால் நீங்கள் 1 லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் வந்து சிக்கன் மசாலாலாம் உதிராமல் நம்மளுக்கு வந்து நல்லா 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 கிறிஸ்பியாக அழகாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம கலந்து வச்ச மசாலாலாம் எடுத்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் கூட நல்லா கலந்து விடும்போது சிக்கனில் வந்து நல்லா மசாலா இறங்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆயில் வந்து அதிகமாக சேர்க்குறதில்ல. நம்ம வந்து நெய்யும் சேர்க்குறதுனால வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து ஏலக்காய், அப்புறமா வந்து கொஞ்சமாக பட்டை, அப்புறமா வந்து பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, அப்புறம் கல்பாசி எல்லாம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அதை வந்து ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். நெய் அதிகமாக சேர்க்கும் போது வந்து வாசனை நல்லாயிருக்கும். பிரியாணியோட வாசனைக்கு வந்து நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வந்து மிளகா, அப்புறமா வந்து முந்திரி பருப்பு, அப்புறமா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். மட்டன் பிரியாணிக்கு வந்து சிலவங்க வந்து சின்ன வெங்காயமாக அரைச்சி சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நம்ம அது சேர்த்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகமாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதனால் 2 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததும் நறுக்கி வச்சுருக்க புதினா, அப்புறமா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுக்கலாம். மட்டன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிற இந்த கொத்தமல்லி, அப்புறமா வெங்காயம் இது கூட நம்ம வந்து வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து அது கூட சேரும்போது நல்லா அதோட இந்த புதினா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து இந்த மட்டனில் நல்லா இறங்கும். அதுக்காக தான் நம்ம எப்போவுமே சேர்த்துக்கிறோம். நான் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தயிர் வந்து நல்லா சாஃப்ட்னஸ்க்காகன்னு சொன்னேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா 2 ஸ்பூன் நம்ம கரம் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அப்புறமா 1 ஸ்பூன் வத்தல் பொடி. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து மட்டனில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ கிரேவி மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துருக்கோம். மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் சேர்த்துருக்குறேன். மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த பிரியாணி கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பாலையும் செய்யலாம். இதை 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோ தான். நம்ம ஏற்கனவே 1 கிளாஸ் மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து இதில் வந்து 2 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அன்றைக்கி சின்ன லெமனுங்கிறதுனால ஒரு லெமன் நான் புழிஞ்சு எடுத்துருக்கேன். இப்போது நம்ம வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நம்ம வந்து கலரக்கூடாது. நம்ம கரண்டி போட்டு கலரும் போது அரிசி வந்து உடஞ்சிரும்.
இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நம்ம மட்டனில் ஏற்கனவே கம்மியாக தான் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இதுலேயும் அதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நம்ம இப்போ வந்து 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். இந்த சைடு வந்து சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்துருச்சு. அதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சிக்கனை மசாலா நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம வந்து தயிர் அப்புறமா வந்து லெமன்லாம் ஆட் பண்ணும்போது பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மசாலா வந்து ஒன்று கூட உதிரவே இல்லை. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து பிரியாணிக்கு வந்து தம் போடுறதுக்காக ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே பிரியாணி வாட்டா வச்சு ஒரு இடி உருளை மேலே வச்சுருக்கேன். இடி உருளை மேலே வைக்கும்போது காற்று வந்து வெளியில் போகாது. ஆவி வெளியில் போகாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு தம் வந்து கரெக்டாக ரெடியாகி வரும். பாருங்கள் சிக்கன் வந்து எப்படி அழகாக ரோஸ்ட்டாகி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மசாலா பாருங்கள் எண்ணெயில் வந்து ஒன்று கூட பிரியவே இல்லை. இப்போ சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. மட்டன் கூட கலரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம கையால் நம்ம வீட்டில் செஞ்சு அதுவும் பக்குவம்லாம் கரெக்டாக வந்து நம்ம சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்றைக்கெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு லேட் ஆகுதோ அன்றைக்கி தாங்க நம்மளுக்கு சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிக்கும். எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சு அதனால் நான் வந்து இல்லை சாப்பாடு பிரியாணியை தட்டில் வச்சு நான் வந்து ரைத்தா அப்புறமா சிக்கன் 65 எடுத்து வச்சு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு